மச்சான் இதுமாதிரி லிங்கு கட்டுறியா அசிங்கமா இல்லை? ஏய், தமிழனுடைய அடையாளம் இது, பாரம்பரியம் இது. இதெல்லாம் நீ இதெல்லாம் கட்டாமல் விட்டுட்டுனா இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் நீ பிறந்ததுக்கே இது இல்லைன்னு அர்த்தம். சரி கட்டலாம் மச்சான், அசிங்கமாக இருக்குமே. டவுசர் போடுறது, பட்டாப்பட்டி போடுறது, இந்த மாதிரி லிங்கி கட்டுறது, இதுதான் தமிழனுடைய பாரம்பரியம். இதுதான் மனுஷனுக்கு நல்லது. இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு சின்ன ஒரு சூடு கூட உடம்புல வராது. ஆமாம், பாத்ரூம் போகிறதுனால அப்படியே தூக்கி டக்குன்னு உட்காந்துக்கலாம். ஆமாம், இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது மச்சான். இதெல்லாம் கட்டாதெல்லாம் உனக்குலாம் இதெல்லாம் உனக்கு கொடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் இன்னும் நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்லாம் வாங்கினா எவ்வளோ ஆகுது? அதாவது 1500 ஆயிடுச்சு மச்சான். 80 ரூபா. 80 ரூபா? 80 ரூபா. அப்படியே 3-4 வருஷம் சொல்கிறேன். 4 வருஷம் கட்டுவா? 4 வருஷம் கட்டுவேன் நான். அப்படின்னா 1500 ரூபாய்க்கு நான் 10-15 எடுக்கலாம் பழுக்குதா? நீ வருஷத்தில் நீ துணி வாங்கின காசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கியா, அது எங்கேயா போகும். மச்சான் வருஷத்துக்கு 5000க்கு மேலே வருது மச்சான். பிரச்சனைன்னு வச்சுக்கா, அப்படியே இப்படி தூக்கி கட்டிக்கலாம். ரொம்ப பிரச்சனை யாருன்னா தேடின்னு வராங்க ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கா, அப்படியே அவுத்து போட்டு ஓடலாம். ஆமாம், எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. அப்போ ஓடுறதுக்கு இது நல்லா தான் இருக்குமா? அவுத்து போட்டு அப்படியே ஓடலாம் வேகமாக. ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுன்னு ஓட முடியாது. அந்த மாதிரி பெனிஃபிட் மச்சான். அதெல்லாம் மாடு மேய்ச்சிட்டிங்கண்ணா, மாடு கட்டி வந்துருக்கு. மாடு மேய்ச்சிக்கிறா? ஏண்டா கார் யாருதா? காரா? அது சார் ஒருத்தருக்கு, நம்ம அண்ணன் ஒருத்தர் அவுத்து மாடு பில்லு கட்டியா போட்டு வரேன். இங்கே பால் எதனா கறந்து எடுத்துனாரியா 1 லிட்டரு? பாலா? நாட்டு மாடு பால்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த மாடு கொடுக்குறீங்க? நாட்டு மாடு பால் எங்களுக்கு கிடைக்குது. காசு கொடுக்குறேன்பா. எதனா ஒன்றா பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுவீங்களா எங்களை? எதனா ஒன்றா காசு கொடுக்குறீங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நாட்டு மாட்டு பால் 1 லிட்டர் எடுத்துனுவா. ஏன்டா விட்டா நீங்கள் அப்பா அம்மாவை கூட காசு கொடுத்து விலைக்கு வாங்குவீங்களா? நீங்கள் தாய் மாடுற எங்களுக்கு மாடு, தாய் மாடுற மாதிரி இருக்குது. அதான் பார்த்தாலே தெரியுது, அமைதியான கோணம். நல்ல நாட்டு மாடு பால் தான் நானும் நிறைய நாள் சாப்பிடணும்னு நினச்சிக்கிறேன். டீ போட்டு கொடுக்கலான்ட்டு கொண்டு போய் வீட்டில் கட்டிட்டேன் வரேன். இங்கே சரி கட்டிட்டு வா, 1 லிட்டர் பால் எடுத்துனுவா ஞாபகமா. இது 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடல.